உபத்திரப்பட்டு இருக்கிற தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துல எங்கள் ஜெபிங்கள் ஆண்டவர் பலத்த கிரிகள் செய்கிறார். உபத்திரப்படுகிறவருடைய உபத்திரவத்தை தேவன் அப்பமா என்ன மாட்டார், பலத்த கிரிகள் செய்கிறார். எல்லாரும் கண்களை மூடி இருந்த இடத்துல தேவனுடைய சமூகத்துல நாம் ஜெபிக்க போயிடும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க போயிறார். ஆண்டவரை கரம் உங்களோடு நீட்டப்படுகிறது. பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் நாங்கள் அடி செலுத்துகிறோம் ஐயா. தேவனுடைய கரம் இந்த நாளே இறங்கட்டும் ஐயா. பேணித்தடுதி ஆதலபல பேணிசகதோடுது அடி கேட்டுக்கொண்டிருக்கிற மகனை லேகோபடா எல்லாராலுமே நாளை ஒதுக்க வைக்க தள்ளப்பட்டு இருக்கிறேன். எல்லாரும் என்னை ஏளனமாய் பார்க்கிறார். நான் என்ன செய்வது என்று திக்கு தெரியாமல் இருக்கிறேன். படிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன், ஆனாலும் சரியான வேலை இல்லை. எல்லா நான் மூளையிலும் டெங்கி கிடைக்கிறேன் என்று கண்ணீரோடு ஏங்கிக் கொண்டிருக்கிற வாலிபனே, வாலிப மகளே, இன்றைக்கு என் வாழ்க்கையை திருமணம் முடியலை. திருமணம் எப்படி நடக்கும்? வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள், எப்படி பார்ப்பது? வேலையா? அந்த வேலை இல்லாமல் நான் இருக்கிறேன். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு தொழில் தொடங்கியாச்சு. திருப்பூர்ல பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் எல்லாம் லாக்டவுன்ல அப்படியே ஸ்டாக் ஆயிருக்குதுன்னு நினைக்காது. எல்லாவற்றையும் தேவன் ஒரு டேர்னிங் பாயிண்டா ரூபி மனாக்கினியா தெடபடுதியா அமேனை தடுதியா தனிக்கொரு ஜபலபலோ பேரோ சுடதியா தலபடுஷேகர் திடன்கொள். தேவனுடைய கரம் இந்த நாள் உன் தொழில் மேல் இடப்படி இருக்கிறது. பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுதுதான் அற்புதம் நடக்கும். இன்றைக்கு நீ என்ன காரியம், அனித்தியத்தின் திரவியம் உன்னிடத்துல இருக்கா? பாவமான காரியம் இருக்கிறதா? நேற்று இன்டர்நெட், ட்விட்டர், ஃபேஸ்புக் என்று ஏதாவது ஒரு காரியம் உன்னுடைய உள்ளத்திலேயோ உன்னை அசுசிப்படுத்துகிற, உன் இருதயத்தை பாழாக்குற அந்தகாரம் எரல் உனக்குள் இருக்கிறதா? உன் எல்லைக்குள் ஏதாவது ஒரு பாவமான காரியம் இருக்கிறதா? நான் விரும்பினது கிடைக்கலையே. என் இருதயத்தின் தேவைகளை அருள் செய்வார், இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வார். நீ கர்த்தரிடத்தில் வாஞ்சியாயிரு, மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல் கேட்கப்படும் சொல்லிட்டாரே. ஆனாலும் நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆனாலும் கேட்கலையே. உன் கிரையை எப்படி இருக்கு? உன் தகப்பன் தாய் அனித்தியத்தின் திரவியம் உன் குடும்பத்துல இருக்குதா? சற்று சிந்தித்து பார். வாலிபனே, எனக்கு 33 வயது ஆயிடுச்சு. திருமணம் முடிஞ்சு அதுவும் டிராப் அவுட், அதுவும் டைவர்ஸ், அப்படியாய் சுற்றி என்னை போட்டு அழுத்தி கொண்டே இருக்குது. மனம் பதறிக்கொண்டே இருக்கிறாய். மனம் பதறாது. உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. பூமியில வாழ்ந்த எல்லாருக்கும் கவலைப்படாதே. கவலைப்படுவது நான் ஒரு காரியம், ஒரு முழத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாது. நாளைய தினம் தான் என் பிள்ளைக்கு என்ன செய்யணும், அதுதான் அந்த நாளை குறித்து கவலைப்படும். காட்டு புஷ்பத்தை பார். சாலமோன் ராஜா கூட அவ்வளவு உடுத்தினது இல்லையா? அப்பேற்பட்ட தேவன் உன் மத்தியில் இருக்கிறார். இன்றைக்கு எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று கவலைப்படாது. அவைகளை உடுத்தி வைக்கிற தேவன் உன்னை உடுத்தி வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சாலமோன் ராஜா முதல் எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்தை காட்டிலும் காட்டு புஷ்பங்களுக்கு செய்த தேவன். இவைகள் எல்லாம் பரமபிதா அறிந்திருக்கிறார் உனக்கு தேவை என்பதை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, நீதியை தேடு. நீ தேடுகிறாய், அழைத்து போகிறாய், பைபிள் வாசிக்கிறாய், எல்லாம் செய்கிறாய், நீதியாய் நடக்கிறாயா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாய். நீதி என்பது என்ன? ஒழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாயா? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாயா? லூக்கா 7 சொல்லப்பட்டபடி பரிசேயரும் சதிசேயரும் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி அப்படியே ஒதுக்கி வைத்தார்கள். அநேக சகோதரிகள், பரிசேயராகிய ஊழியர்கள், பிஷப் போப்பாண்டர் சொன்னபடி ஞானஸ்நானம் எடுக்காதபடி கடைசி நாட்கள் அப்படியே ஒதுக்கி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு தேவ சமூகத்துல நெல்லுங்கள், ஞானஸ்நானம் எடுங்கள். லூக்கா 7 சொல்லப்பட்டபடி தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள். தேவ நீதி அதுதான். லூக்கா 7 சொல்லப்பட்டபடி தேவ நீதியை தள்ளிவிடாதீர்கள். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள். பலத்த கிரியை செய்வார். தொடர்ந்து தேவனுடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஜெபிக்க தேவனுடைய பொறுத்தரப்படுது. தேவன் ஒள்ளியோ வெள்ளியோ பொண்ணையோ கேட்க வேண்டும். தேவனுடைய சமூகத்துல உங்களைத்தான் அவர் கேட்கிறார், உங்கள் இருதயத்தான் கேட்கிறார். கடைசி காலத்துல என் தேவன் பயங்கரமான காரியம் செய்ய போகிறார். இப்ப இருக்கிற சந்ததிகள் தேவன் வருகைக்கு பயன்படுத்த யாரா என்று தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் தேவன் பூமிக்கும் அவருடைய கண்கள் ஆலோசித்து பார்த்து கொண்டே இருக்கிறது. மகனே, உன்னை பயன்படுத்த போகிறார். கைகளை வேலை செய்து அநேகருக்கு பயன்படுகிற பாத்திரமாய் உன்னை வைக்க போகிறார். பெணி தொடுதியா பெணி சகதொடுதியா அதெல்லாம் படிச்சுக்கிறோம். ஏழு உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் அபிஷேக மழை இறங்குகிறது. ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். பெணி தொடுதியா அதெல்லாம் படிச்சுக்கிறதுப்பா. ராபே கடை தடை தியாதலவன் தடைகள் விளங்குகிறது. தடை செய்கிறவன் பிசாசானவன். தடைகளை நீக்கிறவர் உன் முன்னாடி செல்கிறார், கடந்து போகிறார்.
பயப்படாதே, கலங்காதே. தேவன் பெரிய காரியம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோமையா தொடர்ந்து ஆவியான கருத்துல ஒப்பு கொடுங்க. பெரிய காரியம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.